ஆவிக்குரிய வரங்களை குறித்த ஞானம் நமக்கு அவசியம் தேவை. ஆவிக்குரிய வரங்கள் நமக்கு மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கும் அது பிரயோஜனமாய் இருக்கும். ஆவியானவர் ஒருவரே, ஆனால் அவர் தருகிற வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு. ஊழியங்களிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. கிரியைகளிலேயும் வித்தியாசங்கள் உண்டு. எல்லாருக்கும் எல்லாவற்றையும் நடப்பிக்கிற தேவன் ஒருவரே. என்னென்ன வரங்கள் பார்ப்போம். ஞானத்தை போதிக்கும் வசனமும், அறிவை உணர்த்தும் வசனமும், விசுவாசமும், குணமாக்கும் வரங்களும், அற்புதங்களை செய்யும் சக்திகளும், தீர்க்க தரிசனம் உரைத்தலும், ஆவிகளை பகுத்தறியத்தக்க வரமும், பற்பல பாஷைகளை பேசுகிற வரமும், வியாக்கியானம் பண்ணுதலும், அந்த ஒரே ஆவியானவர் இவை எல்லாவற்றையும் நடப்பித்து தமது சித்தத்தின்படியே அவனவனுக்கு அதை பகிர்ந்து கொடுக்கிறார். சரீரம் ஒன்று, அதற்கு அவயவங்கள் அநேகம். ஒரே சரீரத்தின் அவயவங்களாயிருந்தும் அநேகமாயிருந்தும் சரீரம் ஒன்றாகவே இருக்கிறது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த ஆவிக்குரிய வரங்கள், அற்புதங்கள் செய்யும் வரம், குணமாக்கும் வரம், ஊழியங்களை செய்வது, ஆளிகைகளை செய்வது, பற்பல பாஷைகளை பேசுவது, இப்படிப்பட்ட வரங்களில் நாம் அதை நம்மளோட லைஃப்ல பிராக்டிஸ் பண்ணி ஆண்டவர் நமக்கு கொடுத்த வரத்தை அனல் மூட்டி எழுப்பி விடணும். அதை நம்ம விட்டு விடக்கூடாது. கர்த்தருக்கு பிரியமாய் அவர் நமக்கு கொடுத்த இந்த வரங்களை ஒரு பெரிய கிஃப்டா நினைச்சு அதை இந்த நியூ இயர்ல பிராக்டிஸ் பண்ணுவோமா? Let God bless this day. Thank you. God bless.